மிஸ்டர் முத்தரசன், உங்க தங்கச்சி மாப்பிள்ள கொலை பண்ணிட்டாரு. ஸ்வேதா, கலக்கிட்ட ஸ்வேதா, நீ நினைச்சது சாதிச்சுட்ட. என் பையன் அந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது. அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் இன்ஸ்பெக்டர். சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அவரு என் மாப்பிள்ள அந்த மாதிரி ஆள் கிடையாது சார். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன சார் இதுல எனக்கு புரிய மாட்டேங்குது. நடந்துட்டு இருக்க கல்யாணத்தை எந்த ஒரு ஆதாரமும் சாட்சியும் இல்லாம தடுத்துட முடியுமா? அவர் தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு சாட்சி இருக்கு. சாட்சி? ஆமா. என்ன சார் சாட்சி? யாருன்னு சாட்சி? சார் நான் தான் சார் அந்த சாட்சி. என் கண்ணு முன்னாலே என் ஃப்ரெண்டு குமார கத்தியில குத்திட்டான் சார். உண்மையா இல்லையான்னு அவனே கேளுங்க. கௌதம், என்ன கௌதம், இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? டேய் கௌதம், நீ என்னடா நடக்குது? எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க, நீ பேசாம இருக்க. அதெல்லாம் சொல்றா. எல்லாரும் கேக்குறாங்களே, பதில் சொல்லு. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? நீங்க வாய் திறந்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியும். என்னாச்சு? அவளை சொல்லுங்க மாப்பிள்ள. அவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் விளைவிக்குங்க, எங்களை வேலை செய்ய விடுங்க. இவரை என்கொயரிக்கு கூட்டு போகணும். ஜனனி, 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 ஜனனி. ஒண்ணு இல்ல ஜனனி. ஹலோ, வாங்க. ஜனனி, சார் சார் ஒரு நிமிஷம் சார். வெளியில அவளை பார்த்துக்கோ. அது சார் இல்லை, நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். நான் என் மேல தப்பு நான் மன்னிச்சிருக்கேன் சார். என் மாப்பிளைக்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இந்த கொலையை பண்ணது நான் தான் சார். ஆமா சார், அவர் பாவம், அவருக்கு ஒண்ணும் தெரியாது சார். இந்த கொலையை பண்ணது நான் தான். சார்
நான் இந்த விஷயத்தை இவ்வளவு லேட்டா சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார். ஏன் தப்பு தான் சார். அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். இந்த கொலையை பண்ணது நான் தான் சார். அது இறந்து போன ஒரு பேரு குமார். குமார். குமாருக்கும் எனக்கும் ஆகாது சார். அது எங்க 2 பேருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. முன்விரோதம். பேசிட்டு இருக்கேன்ல. அது நேற்று நான் பேசி தீக்கல தான் போனேன். பேசும்போது அப்படியே பேச்சு அதிகமாகி வாக்குவாதம் கைகலப்ப மாதிரி நான் கோவப்பட்டவனை கொண்டுட்டேன் சார். டேய் என்னடா பேசிட்டு இருக்க? பேசிட்டு இருக்கேன்ல. எனக்கு தெரியும். நீ வாய மூடு. நான் தான் கோவப்பட்டவனை நான் அவனை கொண்டுட்டேன் சார். நீங்க எம்எல்ஏ எந்த ஆக்ஷன் எல்லாம் எடுங்க சார். நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன முத்து மாமா, நீ ஏன் கொலை பண்ண? எதுக்காக இப்படி எல்லாம் சொல்ற? நான் சொல்ற தயவு செய்து இது பதட்டப்படுற நேரம் கிடையாது. நீ முதல் போய் ஜனனியை பாரு. கல்யாணம் நிக்க கூடாது. போ 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 மாமா போ. நீ முதல் மாப்பிள்ளை கொண்டு போய் மேடையில் உட்கார வை. கல்யாணம் நடக்கணும் சார். நம்ம போலாம் வாங்க சார். நானா சார் கொலை பண்ணேன். ஏன் மேல செட்டப்பு. நீங்க அவரை விட்டுருங்க சார். நீங்க ஆக்ஷன் எடுங்க சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார் ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சார். நான் ஒத்துக்கிறேன் சார். சார் ஏன் மேல சார் தப்பு. நான் தான் சார் கொலை பண்ணேன். நீங்க அவரை விட்டுருங்க சார். என்ன கூட்டு போங்க சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். புரியுதுடா, நான் பாத்துக்கிறேன். ஜனனிக்கு நான் மட்டும் அண்ணன் கிடையாது. நீ அவளுக்கு அண்ணன் தான். நான் இருந்து என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணிடுறா. என்ன ஸ்வேதா, எல்லாமே உல்டாவா மாறிடுச்சு. அதுதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்றதுன்னு புரியாம நிக்கிறேன். ஆமா நீ போங்க மாப்பிள. போங்க போங்க போங்க. நீங்க போங்க சார். நம்ம போலாம் சார். இல்ல ஒரு சின்ன சந்தேகம், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. இந்த சம்பவம் நடந்தது வேற இடம். இப்போ அந்த ஒரு பேர் குமார். குமாரோட பாடி எங்க சார் இருக்கு? பாடி இன்னும் கிடைக்கல சார். கிடைச்சதும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும் சார். பாடி கிடைச்சிட்டா இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போயிடுன்னு பாடி இவங்க தான் எங்கே ஒளிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? யாரா பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கா? யார் அந்த குமார்? அவன் யாரும் கூட மாப்பிளைக்கு தெரியாதுடா. டேய் நீ சும்மா இரு மாப்பிள. யார் அந்த குமார்? போட்டோ இருந்த காட்டுறா. குமார். ஆமா இவன் தான் செத்துட்டானா? ஆமா. டேய் சார். சார் இவன் சாகல சார். இவன் உயிரோட தான் இருக்கான். சார் நேற்று நான் என் தங்கச்சி கல்யாணம் வெளியே போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் கத்தி குத்து போட்டு இவன் உயிருக்கு போராடிட்டு இருந்தான் சார். நானும் அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் சார். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து போய் பொழைச்சிட்டான் சார். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யார் பாடி? ஏய் என்ன பாச்சு? எனக்கு ஒருத்தனுக்கு சண்டை. அவன் என்ன கத்தியால குத்திட்டான் சார். ஏய் இந்த பாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க சார். கூப்பிடுறேன். தேங்க் யூ. டாக்டர் இப்போ அவருக்கு எப்படி இருக்கு? ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. நல்ல வேலை கத்தி ரொம்ப ஆழமா இறங்கல. அதே மாதிரி உள்ளுறுப்புகளில் எதுவும் காயம் படலை. அப்படி ஏதாவது பட்டிருந்தா ரொம்பவே டேஞ்சர் ஆயிருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே பிளட் லாஸ் ஆயிருக்கு.
அதனால தான் இப்படி மயக்கமாயிட்டாரு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இவர் யார் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி டாக்டர், அப்போ நான் அப்படியே போகிற வழியில் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், அவங்களே வந்துடுவாங்க. கையோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு போயிருங்களேன். இல்லை டாக்டர், விடிஞ்ச என் தங்கச்சிக்கு கல்யாணம், அந்த வழியை தானே வெளியே போயிருந்தேன். வழியில் பார்க்கும்போது இவர் உயிருக்கு போராடிட்டு இருந்தார், அதான் தான் கூட நான் அட்மிட் பண்ணேன். சரி டாக்டர், நீங்கள் பார்த்துக்கோங்க, எதனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வரட்டும். ஓகே சார், வாங்க. மாமா, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் மாமா. நான் எதுவுமே வேணும்னு பண்ணல. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கொலை பண்றதுக்காக துரத்தும் போது, அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கிறதுக்காக தற்காப்புக்காக சண்டை போடும் போது தெரியாம கத்திப்பட்டுச்சு. நான் எதுவும் வேணும்னே பண்ணல. என்ன முத்தரசன், கௌதம் தான் தன் தற்காப்புக்காக குத்திட்டேன்னு சொல்றாரு. ஆனா நீங்க இவ்வளவு நேரம் நான் தான் குத்துனேன்னு சொன்னீங்க. இதுல யார் சொல்றது உண்மை? சார், நான் மறுபடியும் மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சார், மாப்பிள்ளை சொல்கிறதா சார் உண்மை. ஆனால் நான் ஏன் அப்படி மாற்றி சொன்னேன்னா, நான் அப்படி சொல்லனா என் மாப்பிள்ளை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. என் தங்கச்சியோட வாழ்க்கை போயிருக்கும் சார். அவளுக்கு கல்யாணம் நடந்திருக்காது. என் தங்கச்சி நல்லா இருக்கணும், என் மாப்பிள்ளை நல்லா இருக்கணும் சார். என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். ஆனால் கடைசியில் பார்த்தா செத்துட்டுவன் சொல்லுவாங்க, உயிரோடு இருக்கான் சார். அதான் எனக்கு ஒன்றும் புரியல சார். சார், இதில் வேற ஏதோ ஒன்று இருக்குது சார். இது இவன் உயிரோடு இருக்கான் சார். சார், உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா நான் எப்படி ஒரு நிமிஷம் சார். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் கிட்ட உங்கள்கிட்ட பேச வைக்கிறேன் சார். ஹலோ டாக்டர், நான் முத்தரசன் பேசுறேன் டாக்டர். சொல்லுங்க முத்தரசன். நேற்று சொன்னல டாக்டர், இன்னைக்கு என் தங்கச்சியோட கல்யாணம்னு. இல்லை, இது திடீர்னு இங்கே ஒரு பிரச்சனை. ஆமாம், திடீர்னு போலீஸில் இங்கே வந்து என் மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி. இல்லை, இப்போ பிரச்சனை என்னென்னா, என் மாப்பிள்ளை யாரையோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர். அவன் யாருன்னு பார்த்தா நேற்று கத்தி குத்துப்பட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணல டாக்டர். ஆமாம், ஆமாம், அவனை தான் இவர் கொலை பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் உயிரோடு இருக்கான்ல டாக்டர். அவனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீங்கள் காப்பாற்றிட்டீங்களே டாக்டர். நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். நான் இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காலில் வரேன் டாக்டர். நீங்கள் எப்படியாவது அந்த பேஷண்ட்டோட முகத்தை காமிச்சிங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு நான் சொல்கிறது நம்பிக்கை வரும். என் தங்கச்சியோட கல்யாணமும் நடக்கும் டாக்டர். ஒரு நிமிஷம், நான் உள்ளே போயிட்டு வீடியோ காலில் வரேன். தேங்க்யூ டாக்டர். குமார், எழுப்புங்க. குமார், சார், நீங்கள் சொன்ன விவரம் சார், பாருங்க சார். நாங்க என்கொயரியை முழுசா முடிச்சாகணும். குமார் இப்போ கல்யாண வீட்டுக்கு வர கண்டிஷன்ல இருக்காரா? தாராளமா கூட்டிட்டு போய் அவரை என்கொயரி முடிச்சு அனுப்புறீங்க. ஓகே டாக்டர், நான் கான்ஸ்டபிள் கிட்ட பேசுறேன். அவரே பொறுப்பெடுத்துட்டு இங்க கூட்டிட்டு வரட்டும். இந்தாங்க. கான்ஸ்டபிள், அந்த குமாரை பத்திரமா இங்க கூட்டிட்டு வாங்க. அவரை என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே சார். இந்தாங்க. வாட் பாய். சாரி சார், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் எங்களால டிலே ஆயிடுச்சு. சாரி. எதுக்காக அந்த குமார் இங்க கூட்டிட்டு வர சொன்னா, கௌதம் தன்னை கொலை பண்ண வந்ததா சொல்றாரு. சோ அந்த குமார் இங்க வந்தானா எதுக்காக இந்த கொலை முயற்சி நடந்தது, யார் சொல்லி அவன் கௌதம கொலை பண்ண போனாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். தாராளமா சார், நீங்க உங்க கடமையை பண்ணுங்க சார். என்னாச்சு ஸ்வேதா, ஏன் இங்க வந்து நிக்கிற? நடக்கிறது எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அந்த குமார் இங்க வந்தா நான் கையும் கலமா சிக்கிடுவேன். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, நம்பர் போக மாட்டேங்குதே, என்ன பண்றது?
நான் எதிர்பார்க்காத என்னென்னமோ நடந்துடுச்சு. நான் இதுக்கு மேல இங்க இருந்து செமையா மாட்டிப்பேன். நான் கிளம்புறேன். என்னை பத்தி யாராவது கேட்டா எப்படியாவது சமாளிச்சுக்கோங்க, சரியா? அவனை போய் நேர்ல பார்த்து என்னை பத்தி வாயை துறக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? சரி பார்த்து போ ஸ்வேதா, ரொம்ப சிக்கலாயிட போகுது. நான் இப்ப போகலன்னு தான் பெரிய சிக்கலாயிடும். ப்ளீஸ், நான் போயே தீரணும். நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன். ஒருவேளை ஸ்வேதா மாட்டினா நம்மளும் மாட்டிப்போமோ? அவ ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டு நம்மளையும் பிரிச்சு எடுத்துருவாங்களோ? எங்க விழுந்திருக்கோம்? என்ன மேடம், நீங்க எங்க? தாஸ், நான் உங்க நம்பருக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் உங்க நம்பர் ரீச் ஆக மாட்டேங்குது? போனீங்க மேடம், ஏதோ பாக்கெட்ல இருக்கு மேடம். உங்களுக்கு நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணிட்டேன், லைனே கிடைக்கல. அதை விடுங்க, நீங்க எதுக்கு போன் பண்ணீங்க அதை சொல்லுங்க. இப்ப குமாரி டாக்டர் ஒரு கான்ஸ்டபிள் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவன் ஏதாவது உளறி கொட்டிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஐயோ, அவன் ஏற்கனவே என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கான். நம்மள காட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவா மேடம். தாஸ், அது மட்டும் நடந்துடக்கூடாது. நடந்துடக்கூடாது. அது எப்படியாவது நீங்க தடுத்தே ஆகணும். ப்ளீஸ், ஏதாவது செய்யுங்க. இப்போ என்ன பண்றது மேடம்? ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க தாஸ். ஓகே மேடம், நம்மால ஆறுமுகம் இப்ப வீட்டுல தான் இருக்கான். அவனுக்கு போன் பண்ணி குமார உண்மையை சொல்ல விடாம தடுத்துடலாம். போன் பண்ணுங்க. ஐயோ, நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயோ, மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணுங்க. போன் லைன் கிடைக்கிற வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. பண்றேன் மேடம், பண்றேன்.